இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஐயம்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா முச்சந்தி அம்மன் கோவில் இருக்குது. சாதாரணமான கோவில் இல்லைங்க இது. இந்த கோவில் வந்து மரத்துக்குள்ளவே இருக்குது. இதை வந்து தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து செங்கற்களை வச்சு தாங்க சிறிய கோவிலாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அரச மரத்தோட விதை வந்து இந்த இடத்துல ஒரு அரச மரம் வந்து இந்த கோவிலை சுற்றி அரணாக வந்திருக்கு. ஆனால் இந்த அரச மரம் வந்து இந்த கோவிலை எதுவுமே சேதப்படுத்தலை. இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய அரணாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மரம் வேறு எதனா பில்டிங்கில் இருந்திருந்தால் கண்டிப்பாக சேதப்படுத்தி இருக்கும். ஆனால் இது இந்த கோவிலை எதுவுமே பண்ணலை. இது வந்து இயற்கையோட சக்தின்னு சொல்கிறதா கடவுளோட சக்தின்னு சொல்கிறதானே தெரியல. பாருங்கள், இதுதான் அந்த மரம். வாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போகலாம். ஸ்ரீ முச்சந்தி அம்மன் ஆலயம். இந்த கோவில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் நுழைந்து போகிற அளவுக்கு தான் அளவு இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்து அம்மனை தரிசிக்கலாம் அப்படி வடிவமைச்சிருக்காங்க. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே நுழைஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்குது. ரொம்ப பழைய கோவில், சின்ன கோவில். மின்சார வசதி இருக்குது, பட் லைட்டு போட்டு வைக்கல இவங்க. பாருங்கள், இந்த சுவரை சுற்றி வேர்கள் படிஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பெரும்பாலான பகுதி வந்து இப்போ வேர் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனால் கோவிலை எதுவுமே பண்ணலை. சுவரோட பார்த்தீங்கன்னா வேர் தாங்க இந்த கோவிலை பாதுகாக்குது. பாருங்கள், இதுதான் முச்சந்தி அம்மன். அம்மனை தரிசிச்சுக்கங்க. இந்த கோவிலுக்கு வெளியே வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஐயனார் சிலையும் வடிவமைச்சிருக்காங்க. சில காவல் தெய்வமும் இருக்குது, குதிரை இதெல்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த இதெல்லாம் பார்க்க. பாருங்கள், காவல் தெய்வங்கள், ஐயனார் சிலை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோவிலை உங்களுக்கு நான் இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த கோவிலை சுற்றி மரம் வந்து வேறு எப்படி படிஞ்சிருக்குன்னு பாருங்கள் நீங்களே. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த அம்மனுடைய சக்தி தான் அப்படின்னு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நம்புகிறாங்க. நீங்களும் இந்த கோவிலை வந்து பார்க்கணுன்றதாங்க என்னுடைய ஆசை. இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் ஐயம்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த கோவில். பெரும்பாலான பகுதி வந்து வேறு தாங்க இந்த கோவிலை ஆக்கிரமிச்சிருக்கு. கோவிலுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சக்தி பீடம் இருக்குது, சோளமும் இருக்குது. சோளத்தில் வந்து எலுமிச்சை பழம்லாம் வச்சு பராமரிச்சுட்டு தாங்க இருக்காங்க தினந்தோறும் இந்த கோவிலை. இந்த கோவிலுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா முச்சந்தி அம்மனுக்கு புதுசாக ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற நிலமாக இருக்குது. கோவிலை சுற்றி பசுமையாக இயற்கையான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அற்புதமான அதிசய கோவிலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே மீடியாவை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.